இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைவர் நாற்காலியில் அமர்ந்து 1 வருடம்தான் ஆகியிருக்கிறது. அதற்குள்ளாகவே டெல்லி தலைமைக்கு பக்கம் பக்கமாக புகார்கள் சென்றிருப்பது செல்வ பெருந்தகை தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதை போல ஆகியிருக்கிறது. வழக்கமாக அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி பூசல் இருக்கும் தான். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் உட்கட்சி பூசலுக்கும் ஏக பொருத்தம் தான். கீழ்மட்டம் தொடங்கி மேல்மட்டம் வரையிலும் உட்கட்சி பூசலில் ஊறி போயிருக்கும் கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிரான புகார் தான் தற்போது டெல்லி தலைமை வரை சென்றிருக்கிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு வந்த செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என சுமார் 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களே டெல்லி தலைமையை அணுகியிருப்பது சத்தியமூர்த்தி பவன் பக்கம் பரபரப்பை கிளப்ப இருக்கிறது. பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், காங்கிரசின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஜோஜங்கர் என முக்கிய தலைவர்களை சந்தித்து புகார் மனுவை கொடுத்திருப்பது செல்வ பெருந்தகைக்கு சிக்கலாக மாறியிருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு முன்பாக KS அழகிரி தலைவர் பதவியில் இருந்த நிலையில் கடும் போட்டிக்கு மத்தியில்தான் செல்வ பெருந்தகைக்கு தலைவர் பதவி கிடைத்தது. தலைவர் பதவிக்கு வந்த பிறகு திமுக கூட்டணியில் இணைந்து 2024 மக்களவை தேர்தலை செல்வ பெருந்தகை சந்தித்திருக்கும் நிலையில் அதற்குள்ளாக அதிருப்தி குரல் எழ ஆரம்பித்திருக்கிறது. அதாவது காங்கிரசில் தற்போது மாவட்ட தலைவர்கள் பதவிகள் காலியாக இருக்கும் நிலையில் அந்த பதவிக்கு தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை தீவிரம் காட்டுவது மற்ற கதர்களை எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. அதே போல போலி உறுப்பினர்களை சேர்ப்பது, நன்கொடை வசூலிப்பது மாதிரியான புகார்களும் செல்வ பெருந்தகை மீது எழுந்திருக்கிறது. கடந்த ஆண்டு தலைவர் பதவிக்கு வந்த ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என செல்வ பெருந்தகை பேசினார். செல்வ பெருந்தகையின் பேச்சு திமுக ஆட்சிக்கு எதிரான தோற்றத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சிதான் காமராஜர் ஆட்சி என கூறி தாம் முன்பு கூறியதற்கு முரணாகவே பேசியிருந்தார் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகையின் திமுக ஆதரவு மனப்பான்மை அவருக்கே பாதகமாக மாறியதாக சொல்லப்படுகிறது. காமராஜர் ஆட்சியை பார்க்காதவர்கள்தான் இப்படி ஒப்பிடுவார்கள் என செல்வ பெருந்தகை பேச்சுக்கு சொந்த கட்சியின் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் எதிர்வினையாற்ற பதிலுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு புரிதல் இல்லை என செல்வ பெருந்தகை விமர்சிக்க பிரச்சனை இன்னும் பூதாகரமானது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு வந்த செல்வ பெருந்தகைக்கு எதிராக காய் நகர்த்தும் முக்கிய நபர்களில் ஒருவரான மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தியின் தீவிர ஆதரவாளர் என கூறப்படும் நிலையில் தற்போது ராகுல் ஆதரவாளரா மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவாளரா என்ற அளவுக்கு சத்தியமூர்த்தி பவனில் கோஷ்டி மோதல் கொடி கட்டி பறப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த முறையே காங்கிரஸ் தலைவர் பதவியை கைப்பற்ற வேண்டும் என போட்டிக்கு நின்றவர்களின் பட்டியலில் மாணிக்கம் தாக்கூர் பெயரும் இருந்த நிலையில் தற்போது செல்வ பெருந்தகைக்கு எதிராக மாணிக்கம் தாக்கூர் போர்க்கொடி தூக்கியிருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கைவசம் இருந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுகவிடமே விட்டுக் கொடுத்தது செல்வ பெருந்தகை மீது சொந்த கட்சியினரே விமர்சனம் வைக்க காரணமாக பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக எடுக்கும் முடிவு கட்சியினர் மத்தியில் இன்னும் கோஷ்டி பூசல் அதிகமாக முக்கிய காரணமாக மாறிவரும் நிலையில் கட்சியை வளர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மொத்தமாக கூட்டணி கட்சியான திமுகவிடம் அடகு வைக்கும் அளவுக்கு செல்வ பெருந்தகையின் செயல்பாடுகள் இருப்பதாக கதர்கள் மத்தியில் கொந்தளிப்பே எழத் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் வரலாற்றில் தலைவர் பதவிக்கு வந்த ஓராண்டிலேயே அதிக புகார்களுக்கும் அதிருப்திக்கும் ஆளாகி இருக்கிறார் செல்வ பெருந்தகை என்ற நிலையில் செல்வ பெருந்தகை இந்த எதிர்ப்பு அலையை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்புராமன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.